பைபிள் மைண்ட் வாசகர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ச்சியாக இஸ்ரவேலும் வேதாகம்ங்கிறதான பார்வையிலே நாம் அநேக விவாதத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். சமீபத்தில் நான் ஒரு வீட்டில் வேலை நடந்து இருந்துச்சு. நான் அங்கே அந்த வீட்டினுடைய வேலை நடக்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அங்கே பிளம்பிங் வேலை செய்யக்கூடியதான ஒரு அண்ணன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு நபர். அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். நான் ஒரு ஊழியர் என்பதை அவர் அறிந்தபடினால், அண்ணே, இந்த அமெரிக்காவும் இஸ்ரவேலும் இப்படி யுத்தம் பண்ணுகிறார்களே, ஈரானோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறார்களே, அவர்கள்லாம் பைபிள் படிக்கிறது இல்லையா? இப்படி அப்பாவி மக்களை கொலை செய்யப்படுகிறார்களே, அவங்கெல்லாம் சபைக்கு போகிறவங்க தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். எனக்கு மிகுந்த சங்கடமாகவும் அதே சமயத்தில் நான் அவருக்கு சில வார்த்தைகளை சொன்னேன். அதில் பிரதானது ஒன்று சொன்னேன். திருச்சபைக்கு செல்லுகிறவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. அதே போல கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் கடவுளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. பைபிளை தூக்கிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும், பைபிளை வாசிக்கிறவர்களும் பைபிளை போதிக்கிறவர்களும் கடவுளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. பைபிளை விசுவாசிப்பதற்கும் பைபிளை பின்பற்றுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குனே. இன்றைக்கு உலக நாடுகளில் அநேக தலைவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது தங்களை கிறிஸ்தவ நாடுகளாக அறியப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்கள், நடவடிக்கைகள் எல்லாம் உலக அரசியல்வாதிகளைப் போல, உலக மனிதர்கள் எப்படி தங்களுடைய பெருமைக்காக போட்டிக்காக செயல்படுகிறார்களோ அதை போலத்தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட என்ன பண்ணேன், சொன்னேன். இப்போ இந்த விஷயத்துல இஸ்ரவேல் தேசத்தை சபைகளாகிய நாம் எல்லாரும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றது, கடவுளுடைய கிரியை பெற்றது, அவர்கள் தற்காப்புக்காக தான் செய்கிறாங்க, இப்படி எல்லாம் நியாயப்படுத்தினாலும் ஒரு பொது மனிதனாக பார்க்கிற போது இந்த யுத்தத்தினால் ஏற்படுகிற இழப்பு, இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதிப்பு என்பது பெரிது. நாம் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டுமலையை பொழிந்து ஏறக்குறைய 150க்கு மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும், யுத்தங்களில் பொதுமக்களையும் குழந்தைகளையும் வழிபாட்டு தலங்களையும் மருத்துவமனைகளையும் தாக்கக்கூடாதுங்கிற ஒப்பந்தங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் மேற்கொண்டதான இந்த யுத்தத்துல அநேக பள்ளிக்கூடங்கள் மீது குண்டுமலை பொழியப்பட்டிருக்கிறது. ஈவன் மருத்துவமனைகள் மீது குண்டுமலை பொழியப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த யுத்தத்தினால் கொலை செய்யப்பட்டவர்கள் என்னவோ அப்பாவி மக்களை தான். நாம் எல்லாரும் சொல்லலாம், அப்ப காசா அந்த அமைப்பு செய்தது சரியா என்றால் நிச்சயமாகவே அது சரி கிடையாது. யார் வன்முறையில் ஈடுபட்டாலுமே அது சரி கிடையாது. அதுவும் வன்முறைக்கு அநீதியாக அப்பாவி மக்களை கொலை செய்வது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது சமூக போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு யார் இருந்தாலும் சரி, அது அநீதியே. ஆனால் அதற்காக எளிய மக்களையும் குழந்தைகளையும் ஏன் நோயாளிகளையும் கூட கொலை செய்வது என்பது அநீதியின் உச்சகட்டமாக இருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் தேசமாக உருவாக்கப்பட்டவர்கள் அப்படி என்று சொன்னாலும் கூட அதற்காக அவர்கள் அநீதி செய்யலாமா? அவர்களுடைய அநீதி அஞ்ஞானிகளும் வெட்கப்படத்தக்கதா இருக்கிறது அல்லவா? நாம் வாசிக்கிறோம், ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 15:16 வாசிக்கிற போது, உங்களுடைய ஜெபங்களை நான் எப்படி கேட்பேன், உங்களுடைய கைகளிலே இரத்த பலிகள் இருக்கிறது அல்லவா என்று கேள்வி எழுப்புகிறார். உங்களுடைய அக்கிரமங்களை நீங்கள் சுத்திகரியாமல் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவது என்ன என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கேள்வி எழுப்புகிறார். இந்த சூழ்நிலையில நீங்க அந்த பகுதி மக்கள்ல யுத்தங்களை குறித்து பொது தளங்களை நீங்க படிச்சு பாருங்களேன். அடிப்படை தேவைகள் கூட தடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு குடிநீர் வசதிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ வசதிகளும் உணவு வசதியும் கிடைப்பதை இஸ்ரவேல் சில இடங்கள்ல சில நாட்கள்ல தடை செய்திருக்கிறார்கள். அப்போ போரில் சம்பந்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலும் அப்பாவி மக்களாகத்தான் என்ன பண்ணுகிறார்கள், காணப்படுகிறார்கள். நாம வேதாகமத்துல, அவர்கள் பழைய ஏற்பாட்டே நம்புறவங்கன்னு சொன்னாலும் கூட வேதாகமத்துல மிக நேரடியாய் சொல்லப்படுகிறது, திக்கற்றவர்களையும் அந்நியர்களையும் ஒடுக்க கூடாது என்று வேதம் முழுவதும் சொல்லுகிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு பாலஸ்தீனர் மக்களர்களை, அந்நியர்களை எப்படி நடத்துகிறது? வேதம் சொல்லுகிற விதமாவா? வேதம் யாத்ராமம் 22வது அதிகாரம் 21வது வசனத்துல, அந்நியனை துன்பப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. நீங்கள் இன்னொரு தேசத்துல அந்நியர்களாய் இருந்தபடினால் அந்நியர்களை ஒடுக்காதீர்கள் அப்படிங்கிறதான கட்டளை கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா இன்றைக்கு நடக்கிறதான இந்த யுத்த முறைமைகளில் எளிய மக்கள் உட்பட
அந்நியர்கள் உட்பட அநேகர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டவர்களா என்ன பண்ணுகிறார்கள்? மாறுகிறார்கள். அப்ப இந்த யுத்தம் எந்த விதமான நீதியின் அடிப்படையில் நடைபெறவில்லை. ஒரு உலக நாடுகளுடைய போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்திற்கு மீறியாக தங்களுடைய வல்லரசத்தினுடைய ஆதிக்கத்தை காண்பிக்கிற நோக்கத்தோடும் ஒரு விதத்தில் தங்களுடைய நாட்டினுடைய எல்லைகளை பெருக்குகிற நோக்கத்தோடு கூட அநீதியாக நடைபெறுகிற யுத்தமாய் இருக்கிறது. அப்ப இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஹமாஸ் இயக்கங்கள் செய்த அந்த முதல் தாக்குதல் இஸ்ரவேல் அமைதியா இருந்துச்சு. இஸ்ரவேலை முதலாவது அவங்க தாக்குனாங்க. இவங்க தற்காப்பு நடவடிக்கையாக தங்களை தாக்குகிறார்கள். ஹமாஸ் செய்தாலும் அது தவறுதான். அதுல யார் எந்த அமைப்பு செய்தாலும் கூட அது தவறுதான். இங்க நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் தற்காப்புக்காக இந்த யுத்தத்தை தொடர்கிறார்களா அல்லது பழி வாங்குகிற நோக்கத்தோடு தொடர்கிறார்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 12:19 மிக தெளிவாக சொல்லுகிறது, பிரியமானவரே, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கணைக்கு இடம் கொடுங்கள், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். இது பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளை. அப்ப தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் பழி வாங்குதலை ஊக்குவிப்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு தேசம் தங்களுடைய தேசத்தையும் தங்களுடைய தேச மக்களையும் பாதுகாத்து கொள்ளுகிற முயற்சியை விட தங்களுடைய தேசத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை அழிக்கிற ஒரு முறைமையோடு என்ன பண்ணுகிறார்கள்? செயல்படுகிறார்கள். அநேகர் இந்த விஷயத்தை சொல்லுகிற போது என்ன நினைக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டிலும் கடவுள் அநேக யுத்தங்களை இஸ்ரவேல் மூலமாக செய்திருக்கிறாரு. நான் கடந்த செய்தியிலே சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் இஸ்ரவேல் தேசத்தின் வழியாக அநேக காரியங்களை செய்தார். அப்பொழுது நேரடியான தீர்க்கதரிசிகள் வாயிலாக அவருடைய கிரியை என்ன பண்ணப்பட்டது? நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்ட ஜனங்களாகிய திருச்சபையின் வழியாக செயல்படுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் செயல்படுகிற போது கூட அவருடைய யுத்தங்கள் எல்லாவற்றிலும் கடவுளுடைய ஆளுகை இருந்தது. கடவுள் சில தேசங்களில் யுத்தம் பண்ண சொல்லுகிற போது நேரடியாக அதில் ஒரு நீதி காணப்பட்டது. அதற்கு ஒப்பான தேசம் இன்றைய இஸ்ரவேல் தேசம் கிடையாது. வேதாகம வரலாற்றில் தேவனை அறிந்து விசுவாசித்து பின்பற்றிய ராஜாக்களில் தலைமையில் இயங்கிய இஸ்ரவேல் தேசம் இது கிடையாது. இன்றைய இஸ்ரவேல் தேசம் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, இஸ்ரவேல் தேசம் பெரும்பாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் தங்களுடைய அரசியல் அமைப்பையோ கொள்கைகளையோ பின்பற்றுவது கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க இஸ்ரவேல் தேசத்துல எல்ஜிபிடிங்கிறது முழு அனுமதி. தன்பாலின திருமணம், இந்த டிரான்ஸ்ஜெண்டருடைய திருமணங்கள், டிரான்ஸ்ஜெண்டர் அமைப்பு, இது எல்லாவற்றுக்கும் முழு சுதந்திரம் ஏறக்குறைய கிபி 1988 இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெல் அபீப் அப்படிங்கிறதான நகரத்துல இதனுடைய முக்கியமான தலைமைத்துவமும் அதிகமான சுதந்திரமான இதை குறித்து அங்கீகாரமான பேச்சு அந்த இடத்துல தொடர்ச்சியாக இருக்கிறது. வேதம் இதை நேரடியாக தடை செய்கிறது. ஆனால் பல வருடங்களாக இங்கு இப்படிப்பட்ட முறையற்ற பாலியல் உறவுகளும் அதை அங்கீகரித்த திருமணங்களும் அதற்கான சலுகைகளுமே அந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இரண்டாவது, கருக்கலைப்பு சட்டம். இஸ்ரவேல்ல கருக்கலைப்பது ரொம்ப எளிமையான முறைகளாக இருக்கிறது. இந்திய தேசத்தில் கூட இந்த ரெண்டுக்கும் இன்னும் அங்கீகரிக்கமான சட்டம் வரவில்லை. ஒரு லிபரலா இருந்தாலும் கூட அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் கிடையாது. நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கருக்கலைப்போ, நினைச்ச நேரம் முறையற்ற திருமணமோ இங்க பண்ண முடியாது. இன்னும் சட்டப்பூர்வமா வரல. ஆனால் அங்க சட்ட பாதுகாப்போடு இருக்கிறது. அங்கு நீதிகளை விட தங்களுடைய உரிமைகள் என்று சொல்லிக்கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பாடான வாழ்வியல் முறைதான் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அல்லது கிறிஸ்தவ தேவாலயங்களில் கூட பிரச்சனைகள், கலவரங்களை ஏற்படுத்திய ஒரு சமூகமாகத்தான் இஸ்ரவேல் சமூகம் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இருந்த இஸ்ரவேல் தேசத்தை போல இந்த இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அவருடைய செயல்பாட்டிலே கடவுளுடைய ஆளுகை இருக்கிறது என்று தயவு செய்து மதியீனமாக எண்ணாதீர்கள். இவர்கள் கடவுளுடைய வார்த்தையும் பின்பற்றவில்லை, இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, உலக நாடுகளிலே யுத்தத்தை குறித்து இருக்கிறதான ஒரு ஒழுங்குமுறையும் பின்பற்றவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமானால் இவர்களுடைய கைகளில் இருக்கிறதான இரத்த பழிக்கு தேவன் கணக்கு கேட்பார் என்றுதான் நாம் விசுவாசிக்கிறோம். இவர்களுக்கு கொடுத்த தேசமாகவே இருந்தாலும் கூட அப்பொழுதே கூட கடவுள் கட்டளையிட்டு இருந்த விதம் என்ன தெரியுமா? லேவியராகமம் 18வது அதிகாரம் 27, 28 வாசிச்சு பாருங்களே. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல் நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு ஏன் கானானியரை நான் துரத்தினேன்,
ஏன் நான் கானானியரை அழித்து போட்டு உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன் என்றால், உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு. கானானியர் வாழ்ந்த அஞ்ஞான முறைமைகளை பின்பற்றிய போது அந்த தேசத்தை கக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நீங்கள் என் கட்டளைகளை என் நியாயங்களை கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்பில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் அந்த தேசத்திலிருந்து நான் கக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? இப்ப சொல்லுங்க, நிதானிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இஸ்ரவேல் தேசம் அரசாங்கங்களும் உலக நாடுகள் இருக்கிறதான ஒப்பந்தங்களிலே செயல்படுவதில்லை. இஸ்ரவேல் தேசம் ஒரு அவிசுவாசிக்கு காணப்படுகிற, ஒரு அஞ்ஞானிக்கு காணப்படுகிற, கூட இரக்கமற்ற சுபாவங்களிலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் அநீதியோடும் வன்முறையோடும் ஒரு காலம் உடன்பட போவதில்லை. தேவன் இந்த யுத்தத்திற்கு காரணம் அல்ல. இந்த யுத்தத்தை செய்யக்கூடிய மனிதர்களுடைய பெருமை, மனிதனுடைய போட்டி, நாடுகளிலே காணப்படுகிற அதிகார போக்குதான் காரணம் ஒழிய கடவுளுடைய செயல்பாடு இந்த யுத்தங்களில் கிடையாது. ஒரு விசுவாச பிள்ளைகளா நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே இந்த யுத்தங்கள் நிற்க வேண்டும், இஸ்ரவேல் தேசம் மனம் திரும்ப வேண்டும், இந்த யுத்தத்திலே நடக்கிறதான வன்முறைகள் எல்லாம் ஒளிந்து ஆண்டவரே தேசத்திலே சமாதானமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரால் உண்டாகிற சமாதானமும் சந்தோஷமும் எல்லா தேசங்களிலும் நிலவ வேண்டுகிறதான மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தையே திருச்சபைகள் முன்னெடுப்போம். அதுவே நம்முடைய பிரதான கடமையா இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.